அன்பார்ந்த உலகத் தமிழர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களோட ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம் இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம உலகத் தமிழர்களான இந்த உலகத்துல இருக்க அனைத்து மனிதர்களோட அனுபவங்களை நம்ம இங்க பார்க்க போறோம். ஒரு மனிதனோட வாழ்நாள் ரொம்ப குறைச்சுதான். அந்த வாழ்நாள்ல அவன் கத்துக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த விஷயத்தை நமக்குள்ளே வச்சுக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அந்த அனுபவம் அடுத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுதாங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணுது. ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட அனுபவங்களை இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கடந்த பல வாரங்களா பல அனுபவங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த அனுபவங்கள்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ப்ரோக்ராம் அதுதாங்க. உலக தமிழர்களான உலகத்துல இருக்க எல்லாரோட அனுபவத்தையும் நம்ம பேசுறது தான் இந்த ப்ரோக்ராமோட ஒரு முக்கியமான நோக்கம். கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல ஏதோ ஒரு அனுபவத்தை நம்ம கத்துக்குவோம்னு சொல்லிட்டு இந்த வாரம் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நம்ம இங்க ஷேர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அந்த அனுபவம் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த 3 பாடல் நமக்காக வந்துகிட்டே இருக்கு. நல்ல பாடல்கள் நீங்க கேட்டு மகிழ்ந்துட்டு வாங்க. நம்ம அதுக்கப்புறம் அவர் என்ன அனுபவம் நம்மன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம் என் யுஎஸ் தமிழ். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம் இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த 3 பாடலை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம ப்ரோக்ராமுக்கு போலாங்க. இந்த வாரம் நம்ம வழக்கம் போல பாக்குற மாதிரி அனுபவங்கள் கிடையாது. இந்த அனுபவம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட்னு கூட சொல்லலாம். நம்ம ப்ரோக்ராமுக்கு இது ஒரு பெற்றோர்களோட மனசுல உள்ள சுமையை கூட அவங்க சொல்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வாரம் நம்ம கிட்ட அவரோட அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்க ஒரு பேர் பாத்தீங்கன்னா கதிரவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரைங்க. சோ மதுரையில இருந்து அவர் எழுதியிருக்காரு. சோ அவரோட கதையை கேட்ட பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப கனமா மாறிச்சு. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் சரி ஒரு நல்ல ஒரு ஃபீலையும் உங்களுக்கு கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கையில இந்த கதைக்குள்ள போலாம். கதிரவன் என்ன நடந்துச்சு, அவருக்கு என்ன ஆச்சு, அவர் யாரு, இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நமக்கு வழக்கம் போல அடுத்தடுத்த 3 பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பா வாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட அனுபவங்களை நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இது ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, அனுபவங்களின் ஆரம்பம். நம்ம எல்லாரும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கதிரவனோட அனுபவங்களோட. அவர் என்ன சொன்னாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்க போறோம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம் இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. கதிரவன் சொல்ல ஆரம்பிச்சாரு. மனோ, என்னோட பேர் கதிரவன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரைங்க. நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு 2 பசங்க. பையனோட அனுபவத்தை தாங்க நான் சொல்ல போறேன். உண்மையிலே இந்த அனுபவம்ன்றது என்னோட வழியில இருந்து எழுதப்பட்டதுங்க. இந்த வழியை எல்லா பேருக்கும் புரியுதோ இல்லையோ, ஆனா இதுல இருந்து ஒரு முக்கியமான செய்தி எல்லாருக்கும் கண்டிப்பா போய் சேருன்ற நம்பிக்கையில தான் நான் எழுதியிருக்கேன். உண்மையிலங்க இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அந்த ஒரு நிலைமை யாருக்குமே கடவுள் கொடுக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். நான் என்னதான் ஏழையா இருந்தா கூட என்னோட பசங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். நான் ஒரு கூலி தொழிலாளி தான். டெய்லி நான் வேலைக்கு போனாதான் எங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிடவே முடியும். இந்த மாதிரி கதிரவன் ஆரம்பிச்சாரு. அவருக்கு என்ன நடந்துச்சு, அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிலாம் கேட்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல 3 பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டுட்டு லிசன் பண்ணிட்டு கண்டிப்பா வாங்க நம்ம கதிரவனோட டிராவல் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம் இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தடுத்த 3 பாடலை கேட்டுட்டு அடுத்து என்ன நடந்துச்சு கதனோட வாழ்க்கையில அப்படின்னு எதிர்நோக்கி இருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். கதிரவன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் பிறந்தது வளர்ந்தது என்னமோ ஏழையா இருக்கலாங்க, ஆனா என்னோட பசங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும். இந்த சமூகத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்கள ஒரு நல்ல நிலைமையில பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். நானும் வழக்கம் போல மத்த பேரண்ட்ஸ் மாதிரி இல்லாம கண்டிப்பா இந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக ராப்பகலா உழைச்சங்க. அவங்க கல்லூரிக்கெல்லாம் போறதுக்கு என்னால முடிஞ்ச உதவிகள் நான் பண்ணேன். லோன் வாங்கி கடை வாங்கி பயங்கரம் படிக்க வச்சேன். என்னோட முதல் பையன் பேரு மித்ரன். கண்டிப்பா படிச்சு முடிச்ச பின்னாடி ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்ந்தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரு நல்ல ஒரு பலன் கிடைச்சது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, கடவுள் சந்தோஷம் மட்டுமே கொடுக்க மாட்டாருன்னு. அது என்னமோ கொஞ்ச நாள் தான் நினைச்ச மாதிரி இருந்துச்சுங்க. அது ஏன் அப்படி நடந்துச்சு, அது ஏன் எனக்கு மட்டும் நடந்துச்சு அப்படிலாம் தோணுச்சு. என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாரும் ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். கதிரவன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த அழகான 3 பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டுட்டு நம்ம அடுத்த கதிரவனோட டிராவல் பண்ணலாம்.
நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை வித் மீ மனோ. நம்ம எல்லாம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கதிரவனோட அனுபவங்களோட. அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னு கேட்க போறோம். நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம் இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. கதிரவன் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில நினைச்சபடியே அவங்க பையனை ஒரு நல்ல ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு. நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. அவர் குடும்பமும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்த சோகம் தான் என்ன அப்படின்னு தாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவரே சொல்ல ஆரம்பிச்சாரு, கேளுங்களேன். அவன் மனோ, நாங்க சந்தோஷத்துல உச்சகட்டத்துக்கே போனோம். என் பையன் ரொம்ப பொறுப்பா வேலைக்கு போக ஆரம்பிச்சான். நல்லா சம்பாதிச்சான், வீட்டுக்கு கொடுத்தான், எங்களை நல்லா பார்த்துக்கிட்டான். அவன் தம்பியை படிக்க வச்சான். இந்த சொசைட்டில நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம். அந்த அளவுக்கு நல்லா போச்சு. உண்மையிலே அந்த டைமிங்ல என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமான இருந்த தருணங்கள் அந்த ஒரு 2 வருஷம் தான் சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு நான் எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஒரு தனிமையான ஒரு கொடுமையான நிலைமையில நான் இருக்கேன். இந்த அனுபவத்தை நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னு நானும் ஆர்வமா கேட்டுக்கிட்டே இருந்தேன். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம் இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களோட ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். இந்த வாரம் கதிரவனோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, மனோ இந்த மாதிரி தான் மித்ரன் எப்பவுமே வாரம் வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ நான் மதுரையில் இருந்தேன், அவன் சென்னையில் ஒர்க் பண்ணான். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவன் வாரம் வராமல் இருந்ததே கிடையாது. எங்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. வரும்போது நிறைய எதிர்பார்ப்புகளோட நாங்கள் வெயிட் பண்ணி அவனை நான் இன்வைட் பண்ணுவேன். அந்த வருஷம் தான் இது நடந்துச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா, என் பையனுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அவனுக்கு அமைஞ்சிச்சு. அதை எங்ககிட்ட சொல்லும் போது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி பிரிஞ்சிருக்க போகிறோன்னு தெரில. எங்கள் குடும்பத்தை மொத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பையன் கொஞ்சம் தூரமாக போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் அவனோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் அமையணுன்றதுக்காக நாங்கள் ஒத்துக்கிட்டோம். அவனும் போக சம்மதிச்சான். அதுக்கப்புறம் தான் இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை எங்களுக்காக வந்துச்சுங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு கதிரவனுக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. கண்டிப்பாக கதிரவன் தொடர்ந்து சொல்லுவார், நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அழகான 3 பாடல் வந்துகிட்டே இருக்கு எங்களோட யுஎஸ் தமிழ் எஃப்எம்ல இருந்து. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம் வித் மீ மனோ. நாட்களும் ஓட ஆரம்பிச்சுங்க. என்னோட பையன் வெளிநாடுக்கு போக வேண்டிய டைமும் வந்துருச்சு. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் கதிரவனோட அனுபவத்தை தான். இது உங்களோட யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய். இந்த நிகழ்ச்சி ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். கதிரவன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, என்னோட பையன் அன்னைக்கு போக வேண்டிய கட்டாயமும் நிலைமையும் வந்துருச்சு. அவன் கிளம்ப வேண்டிய டைமும் வந்துருச்சு. அந்த டைமிங்ல நிறைய பேர் என்னை சுத்தி இருக்கவங்க என்னென்னமோ சொன்னாங்க. வெளிநாட்டுக்கு போனா பசங்களாம் கெட்டுருவாங்க அந்த மாதிரிலாம். ஆனா என்னோட பையன் மேல நம்பிக்கை நிறையவே இருந்துச்சுங்க. கெடவே மாட்டான். ஏன்னா இப்பவும் ரொம்ப நல்ல பையனா, குடும்பத்துக்கு நல்ல பையனா இருந்தான். அவனோட அடுத்த பக்கம் எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் அந்த மாதிரி இல்ல, அவன் இருந்திருக்கும் முடியாது எனக்கு தோணுச்சு. நானும் என்னோட மனைவியும் அவனை பிரியும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிஞ்சோம். ஸோ அவனும் கிளம்புனா, அவனை நாங்கள் வழி அனுப்பிச்சு வச்சோம் சந்தோஷமா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். கண்டிப்பாங்க அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு அவரே சொல்லுவாரு. நம்ம தொடர்ந்து கேட்போம். அதுக்கு முன்னாடி அழகான 3 பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது உங்களோட யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இது உங்களோட ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை அனுபவங்களின் ஆரம்பம். அடுத்தடுத்த பாடலை கேட்டுட்டு அடுத்து கதிரவன் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வெல்கம் பேக். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம் இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. கதிரவன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, மனோ அவன் வெளிநாட்டு போன பின்னாடி எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. ஒரு மாசம் 2 மாசம் ரொம்ப நல்லா பேசினான். எங்களோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவான். நாங்க படிக்காதனால எங்களுக்கு ஸ்கைப்பு அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனா ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நாங்க கரெக்டா பேசுவோம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கத்துல எல்லாம் பேசுவோம். எங்களுக்கு அப்ப பணம்ன்ற கவலை எல்லாம் மறந்துருச்சு. என் பையன் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சான், நிறைய கொடுக்க ஆரம்பிச்சான். நாங்க ஒரு நல்ல வீடும் வாங்கினோம். இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா எங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த தருணங்கள் எல்லாமே திருப்பி எனக்கு கிடைக்காதான்னு நான் இத்தனை நாள் ஏங்கியிருக்கேன். ஏன்னா அவனை பெற்றதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திருவள்ளுவர் திருக்குறளை சொன்ன மாதிரி தாங்க, ஒரு பையனை பிறக்கும் போது கூட எங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை. அந்த பையன் ஒரு சான்றோன்னு கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு. அப்பதாங்க அந்த இடி விழுக ஆரம்பிச்சு.
அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கும்ல. கண்டிப்பா கதிரவன் அடுத்த இதுல சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடி வழக்கம் போல அடுத்தடுத்த 3 அழகான பாடல்கள் உங்களுக்காக காற்றலைகள்ல தவழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நீங்க அதை கேட்டு கண்டிப்பா ஸ்டே டியூன். நம்ம எல்லாரும் கேட்க போறோம் கதிரவனோட அனுபவத்தை அந்த 3 பாடல்களுக்கு அப்புறம். நம்மளால கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை அனுபவங்களின் ஆரம்பம். வித் மீ மனோ. நம்ம எல்லாரும் கதிரவனோட வாழ்க்கையில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். இன் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலங்க கதிரவனோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவருக்கு அந்த இடின்னு சொன்னார்ல, அது என்ன ஆச்சு அப்படின்னு நானும் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். அவரோட எழுத்துக்கள்ல இருந்து நம்ம தொடர்ந்து கேட்போம். ஆமா மனோ, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் என்னோட பையனோட கால் குறைய ஆரம்பிச்சிச்சு. சரியா எங்ககிட்ட பேசுறதே இல்லை. எப்பயாச்சும் ஒரு டைம் பேசுவான். என்னோட நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா கேட்கும் போது சாப்பிட்டேமான்னு சொல்லிட்டு வச்சிருவான். எங்களோட அவ்வளவு சந்தோஷமா இருந்த பையன் சரியா பேசவே இல்லை. என்ன ஆச்சுன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. அங்க இருந்த யார்கிட்டையும் எங்களுக்கு கான்டாக்ட் கிடையாது. அவங்கிட்ட அழுத்தி நான் கேட்பேன், என்ன நடக்குது, ஏன் பேச மாட்டேன், சரியா பேச மாட்டேன். பேசும்போதும் ஒரு மாதிரி டல்லா பேசுவான். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு அது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சு. அவனும் சொல்லலை. எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் நானும் ட்ரை பண்ணேன். ஏதோ என்னோட பையன் தூரமா போற மாதிரி, எங்களை விட்டு தூரமா போற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு மனசுல துன்பமான ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இப்படி கதிரவன் என்ன அவர் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி 3 பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஸ்டே டியூன். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். என் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. அடுத்தடுத்த 3 பாடல்கள் இதமான பாடல்கள் உங்களோட மனதை வருடி இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம கதிரவனோட வாழ்க்கையை தொடருவோம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். என் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. கதிரவன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. என் பையன் என்கிட்ட பேசுறத நிறுத்திட்டான். நானும் அழுத்தி கேட்டதுல அதுக்கப்புறம் என்கிட்ட எதிர்த்து பேச ஆரம்பிச்சான். அந்த மாதிரி என் பையன் நடந்துக்கிட்டே கிடையாது. அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரியல. எங்களுக்குள்ள ஒரு போராட்டம். என்னோட பையன் 2வது பையனை வச்சு பேச வச்சேன். மித்ரன்ட்ட என்ன நடக்குதுன்னு கேள்றாங்க. ஆனா அவன்கிட்டயும் ஷேர் பண்ணல. அவனோட ஃப்ரெண்ட்ஸை கனெக்ட் பண்ணி பேசினேன். ஆனா அப்பயும் எனக்கு புரியல என்ன நடக்குது. அம்மா கிட்டேயும் அவன் சரியா பேசுறது இல்ல, என்கிட்டயும் சரியா பேசுறது இல்ல. என்ன கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்றது இல்ல. ஒரு மரியாதை இல்லாம போக ஆரம்பி. பணத்தையும் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். என்ன நடந்துச்சுன்னு என்ன புரியுது எனக்கு புரியல. ரொம்ப ஒரு குழப்பத்துல நான் அவனை வர சொன்னேன். ஆனா அவனும் வரமாட்டேன்னு மறுத்துட்டான். இந்த மாதிரி ஒரு வேதனைகள்லாம் வர, இரவுன்னு இருந்தா பகல் இருக்கும், பகல் இருந்தா இரவு இருக்கும்ல. அதுதாங்க என்னோட வாழ்க்கையிலையும் துன்பம் வசிக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னாரு. அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கு. கண்டிப்பா அவர் சொல்லுவாருன்னு நம்பிக்கை தொடர்ந்து கேட்போம். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கான 3 அடுத்தடுத்த இதமான பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை அனுபவங்களின் ஆரம்பம். வித் மீ மனோ. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் கதிரவனோட வாழ்க்கை, அவரோட அனுபவங்கள் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. கதிரவன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. மனோ, இந்த மாதிரி என் பையன் சரியா பேசுறதெல்லாம் சொன்னல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனோட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். எப்பயுமே சுவிச் ஆஃப் ஆச்சு. 1 வாரம் ஆச்சு. அவனும் ஃபோன் பண்ணுவான், அந்த மாதிரி எதிர்பார்த்தோம். எதுவும் நடக்கல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாரை கான்டாக்ட் பண்ணி எப்படி என்னோட பையனை நான் மீட்டெடுக்கிறது அப்படின்னு யோசிச்சேன். என்ன நடக்குதுன்னு என்னால புரியல. என்னோட மனைவியும் ரொம்ப கதறி அழுதா. அதுக்கப்புறம் அந்த விசாரிச்சு அவங்க கம்பெனியில நாங்க போய் கேட்டோம். எப்படியோ ஒரு நம்பரை நாங்க எடுத்தோம். அங்க கேட்டா அவங்க பையன் வர்றதே இல்லை, 1 வாரம் ஆச்சு பார்த்து அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. என் பையனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நாங்க துடிச்சு போயிட்டோம். என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த நாட்டுல நாங்க யாரை போய் கேட்கறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வந்திருக்க கூடாதுங்க. என்னோட பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாதுங்க அப்படின்னு கதிரவன் சொல்லி முடிச்சாருங்க. அவர் கண்ணீர் மல்க அவர் சொல்ல விஷயம் நீங்க அடுத்து கேட்க போறீங்க. அதுக்கு முன்னாடி 3 பாடல் நமக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டுட்டு நம்ம கதிரவனோட வாழ்க்கையில தொடர்வோம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். அடுத்தடுத்த பாடலை கேட்டுட்டு கதிரவனோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, கதிரவனோட பையனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் வெல்கம் பேக். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. கதிரவன்
கடைசியா சொல்ல ஆரம்பிக்கும். ரொம்ப கதறிட்டாரு, அழுதுட்டாரு. அவரோட வார்த்தைகள் சொல்றதுக்கே இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த பையன் கடைசியில எப்படி இருந்தான் தெரியுமா? கடைசியில போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவன் பையனை பார்க்க போனாதான் தெரியுது, அவன் இருந்த அபார்ட்மெண்ட்ல பாத்ரூம்ல செத்து அழுகிய நிலையில இருந்திருக்காங்க. உண்மையிலே நம்பவே முடியல. இவங்களுக்கெல்லாம் உயிரே போயிருச்சு. எப்படி இது நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்லாம் யோசிச்சாங்க. ரொம்ப செல்லமா வளர்த்த பையன் இன்னைக்கு இல்ல அப்படின்னு அது மாதிரி கொடூரமான நிலையில கிடைக்கும் போது உண்மையிலே அவங்களால இதயங்கள்லாம் வெடிச்சிருச்சுங்க. கதிரவன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, உண்மையிலேங்க நான் சொன்னேன்ல அந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாதுன்னு. என்னோட பையனை நான் இழந்துட்டேன். என்னோட பையனை நான் மொத்தமாவே இழந்துட்டேன். அவனோட நிலைமைய என்னால சொல்லவே முடியலங்க. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவனோட பாடி இங்க இந்தியாவுக்கு வந்துச்சு. இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லா தகவலும் வந்துச்சு. என் பையன் அங்க போயிட்டு கம்ப்ளீட்டா போதைக்கு அடிமையாயிருக்கான். அது எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதோ பண்ணிட்டான், எப்படியோ மாறிட்டான். அவனை அறியாமையே அதிகமா போதை எடுத்துட்டு அவன் பாத்ரூம்ல இருந்து மொத்தமா இறந்து கிடந்திருக்கான். என்னோட உயிரே போச்சுங்க, என் பையனை அப்படி மாறினா அப்படின்னு என்னை யோசிக்க தோணுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சாருங்க. உண்மையிலேங்க அவரோட மனவேதனை எனக்கும் புரியுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமை, அந்த பையன் நல்ல பையனா போனா அங்க என்ன நடந்துச்சு, இதெல்லாம் சத்தியமா நம்பவே முடியல. இன்னும் நம்ம அடுத்து அவர் சொல்ல வர்றாரு, ஒரு கடைசியா என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி 3 பாடலை கேட்டுட்டு கண்டிப்பா திரும்பி வாங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை அனுபவங்களின் ஆரம்பம் வித் மீ மனோ. நம்ம இந்த ப்ரோக்ராமோட கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கதிரவனோட வாழ்க்கையில நடந்த அந்த கொடூரத்தை தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை அனுபவங்களின் ஆரம்பம் வித் மீ மனோ. கதிரவன் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, அந்த மாதிரி ஒரு கொடூரமான நிலைமையில தாங்க என் பையனை நான் மீட்டெடுத்தேன். உண்மையிலேயே அது என்ன நடந்துச்சுன்னு இன்னமும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி நான் சொல்ல வரல. இன்னைக்கு என்னோட குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்ல. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு ஒரு லோன்லியா தனியா நிக்கிறேன். என்ன தலை காட்ட முடியல. என் பையன் இப்படி பண்ணிட்டானா நினைக்கவே முடியல. நான் இங்க கடைசியா சொல்றது எல்லாமே ஒண்ணுதாங்க. எல்லா பசங்களுக்கும் எல்லா பேரும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வச்சிருக்க நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாத்துங்க. நீங்க எங்கேனாலும் போகலாம், அந்த உலகத்துல எங்கேனாலும் போகலாம், எந்த மூலைக்குனாலும் போகலாம். ஆனா உங்களை பெத்து ஒரு சின்ன உருவத்துல இருந்து இவ்வளவு பெரிய உருவம் வளர்த்து உங்களை படிக்க வச்சு இவ்வளவு அனுப்புற எல்லாத்துக்கும் அவங்க நம்பிக்கையை மட்டும் கெடுக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் எந்த ஒரு நிலைமைக்கும் கொண்டு சேர்த்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கணேஷ் கண்ணீர் மல்க முடிச்சாருங்க. உண்மையிலே இது ஒரு மனது கணக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் சொல்லலாங்க. சார், கதிரவனோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது, ஆனா நடந்துருச்சு. கண்டிப்பா அவரோட பையன் ஏன் அப்படி பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமை யாரும் வரக்கூடாது. அந்த ஒரு நல்ல அனுபவத்துல இருந்து நம்ம எல்லாரும் கத்துக்கணும், நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா கத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல அனுபவத்தோட உங்களோட மீட் பண்றேன். கண்டிப்பாங்க வாழ்க்கையில அனுபவங்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும். கண்டிப்பா நல்ல அனுபவங்களை எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். யுஎஸ் தமிழ் எஃப்எம் சைட்ல போயிட்டு ரெக்வஸ்ட் பாக்ஸ்ல உங்களோட இன்ஃபர்மேஷன் எழுதி அனுப்புங்க. கண்டிப்பா உங்களோட அனுபவத்தை இந்த உலகம் கேட்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோ. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். அடுத்த வாரம் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அனுபவத்தோட மீட் பண்றேன்.